ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12 கிங்ஸ் பிஎல்எஃப்எஃப். ஆர்மிஸ், யூஸ் யோர் ஹெட்ஃபோன். எஃப்எஃப் நேம் 12 கிங்ஸ் அண்ட் த 2 எம்பரர்ஸ் பார்ட் 15. ஆர்மிஸ், போன பார்ட்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும். போன பார்ட்டில் வி, பிரைட் அண்ட் லிங்கி இவங்க 3 பேரும் சேர்ந்து பிளான் போடுறேங்கிற பேரில் ஏதோ ஃபன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இதில் ஜேகேவே வர வச்சுருப்பாங்க. ஆர்மிஸ், வாங்க நம்ம இப்போ 12 கிங்ஸ் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஒரு வழியாக 4 பேர் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. தென் நைட் ஆகிடுது. இப்போது உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ரூம்லேயே படுத்துருக்கீங்க. இப்போ ஹயுன் சக் தான் அவங்க ரூமுக்கு வராரு. என்னாச்சு, நீ ஏன் வெளியவே வர மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு டயர்டாக இருக்குது அதான் அப்படின்றீங்க. உன்னால் ரொம்ப முடியலையா? சரி, நீ இங்கேயே படுத்துரு, நான் வேணா உனக்காக சாப்பிட எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றாரு. இல்லை வேணாம், எனக்காக நீ எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? ஏன்னா நான் உனக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன்னா? எனக்காக நீங்கள் என்னென்னவோ பண்ணியிருக்கீங்க, இதை கூடவா நான் உனக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இரு நான் உனக்காக சாப்பிட எடுத்துகிட்டு வரேன், அப்படி இல்லாட்டி நம்ம 2 பேரும் இங்கேயே சாப்பிட்லாம் அப்படின்றாரு. இல்லை வேணாம், நானும் வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, உன்னால் முடிஞ்சா வா. நீங்கள் எந்திரிக்கிறீங்க, பட் உங்களுக்கு டயர்டாக இருக்குது. அப்படி பார்த்துட்டு ஹயுன் சக், பார்த்தியா, நான் இதுக்கு தான் சொன்னேன், உன்னால் நடக்க முடியாது, இல்லாட்டி உனக்கு டயர்டாக இருக்கும், அதனால் நானே போய் உனக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹயுன் சக் வந்துட்டு உங்கள் டாரை லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து வராரு. என்னடா ஹயுன் சக், நீ மட்டும் வர, அவள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு லீ கேட்குறாரு. இல்லைடா, அவளுக்கு இன்னும் டயர்டாக இருக்கும் போல், அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் வேணா அவளுக்கு சாப்பிட கொண்டு வந்துக்கிறேன் அப்படின்றாரு. வேணா நம்ம ஒன்று பண்ணுவோமா, அவளால் வர முடியலனா அவளுக்கு சாப்பிட எடுத்துகிட்டு வந்து நம்ம 2 பேர் வேணால் அவள் கூட சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஹே, இதே பிளானை தாண்டா நானும் நினச்சேன். சரி, நான் போய் சாப்பிட்டுட்டு அவளுக்கு அப்படி இல்லாட்டி அவள் கூட வந்து சாப்பிட்லான்னு நினச்சேன். பரவாயில்லையே, 2 பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹயுன் சக்கும் லீயும் அப்படியே தென் எல்லாருமே இல்லையும் ஹயுன் சக்கும் வந்து பார்த்துட்டு, ஹே எங்கே ஒய்யன் அப்படின்றாங்க. இல்லை, அவளுக்கு இன்னும் டயர்டாக தான் இருக்குது, ஸோ அவளுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகலான்னு தான் நானும் லீயும் வந்தோம். ஓ அப்படியா, சரி, அப்போது ஏன் அவளை தனியாக விட்டு வந்தீங்க, கூட்டிகிட்டு வந்துருக்கலாம்ல இங்கே அப்படின்றாங்க. ஹே, நான் தான் சொல்கிறேன்ல, அவளுக்கு டயர்டாக இருக்குது, ஸோ அவளால் வர முடியாது, அதனால தான் நானும் லீயும் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்றாங்க. சரி, இப்போ நீங்கள் சாப்பிட்லையா? நானும் லீயும் அவள் கூட உட்காந்து சாப்பிட்லான் இருக்கோம். இதை கேட்டுட்டு நம்ம லின்னிக்கு ஒரு மாதிரி சேட் ஆகுது. என்ன, அவளுக்கு இன்னும் முடியலையா? நான் அதை கூட கேட்காம நான் பாட்டுக்கு இங்கே வந்து உட்காந்துட்டேனே. வேணா நான் அவளுக்காக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு லின்னி சொல்கிறாரு. இல்லை அதுக்கு தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஹயுன் சக்கும் லீயும் சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லின்னி கேட்குறாரு. இல்லை நாங்கள் இன்னும் சாப்பிட்லாம், அவள் கூட தான் சாப்பிட போகிறோம், நான் முன்னாடியே சாப்பிட்டுட்டேன், நான் அவளுக்காக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றாரு. என்ன, முன்னாடியே சாப்பிட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறாங்க. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வியும் பிரைட்டும் ஒன்றும் தெரியாமல் கேட்குற. இது எப்போ நடந்துச்சு, நம்ம கூட தானே இவ இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நினைக்கிறாங்க. அப்போ சொல்ல வராங்க, அதுக்குள்ளே ஆமாம் அவள் எங்கள் கூட இருக்கும்போதே சாப்பிட்டுட்டான், அவள் வேணா ஒயனுக்கு எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வியும் பிரைட்டும் அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி. ஓ அப்படியா, அப்போ அவங்களே போட்டோம், நீயும் இல்லையும் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. இல்லை அவள் பாவம், அவள் எப்படி தனியாக சாப்பிடுவா, நாங்கள் அப்படியே பிளான் பண்ணிட்டோம், அவகிட்ட சொல்லிட்டு தான் வந்தோம், நாங்கள் 2 பேரும் அவள் கூட சாப்பிட்றோன்னு சொல்லி, நீங்கள் எங்கே இருங்க, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்றாரு. இல்லை, நான் தான் சொல்கிறேன்ல, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லின்னி சொல்கிறாரு. ஹயுன் சக் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நான் பண்ணுறேன்னு சொல்கிறேன், இவன் இப்படி எனக்கு எகென்ஸ்டாகவே பண்ணிகிட்ருக்கானே அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஜேகே போட்டு கொடுத்துட்றாரு. இல்லை, லின்னி காலையிலேருந்து எங்கள் கூட தான் இருக்கான், அவன் இன்னும் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லி லின்னி கோவம் வருது. ஜேகே ஏன் நம்ம கூடவே இருந்துட்டு நமக்கு இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஜேகேக்கு என்னென்னா, அவரை பொறுத்த வரைக்கும் இவன் சாப்பிட்ணும் அப்படிங்கிறனால அப்படி சொல்லிட்டாரு. பட் இவங்கெல்லாம் சரி என்ன இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மேலே கோவமாக இருக்காங்க. தென் ஹயுன் சக்குலியும், பார்த்தீங்களா, நாங்கள் சொன்னோம்ல, நாங்கள் வேணா மையனுக்காக எடுத்துகிட்டு போகிறோம், நான் எங்கள் ரூம் பக்கத்துலேயே தானே இருக்குது, ஸோ நாங்கள் அப்படியே அங்கே தூங்கிடுவோம், நீங்கள் தான் வர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்னென்னவோ மைண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து எல்லாத்திட்டையும் சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்து பிரைட்டுக்கும் வீக்கும் செம்மையாக கோவம் வருது. வின்னுக்கும் இது தெரியும் இல்லையா, ஸோ வின் என்ன பண்ணிச்சாரு, ஆமாம் ஹயுன் சக்குலியும் சொல்கிறது கரெக்டு தான், அவங்களே போய் கொடுக்கட்டும், ஹே லின்னி நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வின்னு சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு நம்ம பிரைட்டுக்கும் வீக்கும் கோவம் வருது. பிரைட்டும் வியும் ஐ கான்டாக்ட்லேயே நம்ம ஆளுங்க 2 பேரும் நமக்கு ஆப்போசிட்டாகவே எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. தென் இவங்க 2 பேர் இப்படி பார்க்குறத ஜேகே வின்னு பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. என்ன, அதுக்கு வயனுக்கு யாரை பிடிக்குமோ அவங்க கூட தானே இருக்கணும், அவளே இவங்களுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லி ஓகே சொல்லியிருக்கா, பட் நம்ம என்ன பண்ண முடியும்,
மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் ஹையுன்ஸக்க பார்த்துட்டு சரி இப்போ அவளுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் சொன்னேனே அவளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால தான் அவகிட்ட சொல்லி நானே எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன், அவள் சரின்னு சொன்னா அப்படின்றாங்க. ஓ, நீ சொன்னதுக்கு அவள் சரின்னு சொல்லிட்டாளா? அப்போ ஓகே, நீயே எடுத்துகிட்டு போ. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு நாளைக்கு முடியலன்னா ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. சரி, நான் இதை அவகிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹையுன்ஸக்கும் லீயும் அங்கேருந்து கிளம்புறாங்க. தென் நம்ம ஹையன் சர்க்கிள்லேயும் பேசிகிட்டே போகிறாங்க. இந்த லின்னியை பாரு எப்படி ஓவராக பண்ணுறான், ஒரு வேளை அவனுக்கு வயனை பிடிச்சிருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹையன் சார் கேட்குறாங்க. எனக்கு என்னவோ அப்படி தாண்டா தோணுது, உனக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு லீ கேட்குறாங்க. அது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹையன் சார் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு லீக்கு கொஞ்சம் அப்படியே சேடாகவும் இருக்குது, ஹாப்பியாகவும் இருக்குது. சேட் எதுக்காகனா அவரும் லவ் பண்ணியிருப்பார்ல, அவருக்கு கிடைக்காத பொண்ணு இவர் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டாக இருக்குது. ஹாப்பி என்னன்னா பரவாயில்ல, நமக்கு தான் இந்த இது கொடுத்து வைக்கல, இவனாவது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இவனுக்கும் இங்கே யாரும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு லீ நினச்சிட்ருக்காரு. என்னடா ஏதோ திங்க் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி ஹையுன் சார் கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைடா, உனக்கு ஒயன் ஓகே சொல்லிட்டானா நீ அவளை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்றாங்க. அதை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகுறாங்க ஹையுன் சார். பரவாயில்லையே, உனக்கு அவ்வளோ பிடிக்குமா அவளை? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கே நான் பார்த்தேன் நீ அவளுக்காக கேர் பண்ணிக்கிறத அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்கிறாங்க. ஆமாம், அவள் மட்டும் எனக்கு கிடைச்சா நான் அவளை அப்படி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹையுன் சார் அப்படியே நடந்து போகிறாரு. அது க்யூட்டாக இருக்கார், அவரோட ஸ்மைல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே. இதை லீ பார்த்துட்டு பரவாயில்ல நல்ல பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு சரிடா அவளுக்கு பசிக்க போகுது, வா நம்ம வேகமாக போகலாம், யார் ஃபஸ்ட்டு போகலான்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு லீ பெட் கட்டுறாரு. நான் தான் போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஹையுன்ஸ் அக்கால வேகமாக நடக்க முடியல, ஏன்னா 2 கையிலையுமே 2 பிளேட் வச்சுருக்காங்கல்ல. சரிடா நீ மெதுவாகவே வா அப்படின்றாங்க. தென் 2 பேருமே ரூமுக்கு ரீச் ஆகிடுறாங்க. ஹே வயன் அப்படின்றாங்க. நீங்கள் வெளியே வரீங்க, பட் ஹையுன்ஸுக்கு தான் வெளியே லாக் பண்ணியிருப்பாரு. ஹே, நீ தான் லாக் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன், ஓப்பன் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயையோ ஆமாம்ல. ஹே லீ, நீ ஓப்பன் பண்ணு அப்படின்றாங்க. இப்போ லீ அவர் கையில் இருக்க பிளேட்டை மாற்றிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி விட்டாரு. தென் நம்ம ஹையுன்ஸுக்கும் லீயும் உள்ளே போகிறாங்க. இதை பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னடா நம்ம மேலே இவ்வளோ கேரிங்காக இருக்கானுங்களே. ஹையுன்ஸா கையில் 2 பிளேட் இருக்கிறத பார்த்துட்டு புடிமா எனக்கு வெயிட்டாக இருக்கா அப்படின்றாரு. என்ன வெயிட்டாக இருக்கா, இது உனக்கு வெயிட்டாக இருக்கா அப்படின்றாங்க. வெயிட்டுன்னு சொல்ல முடியாது, அங்கேருந்து நான் 2 கையிலையுமே கீழே வைக்காமல் கூட தூக்கிட்டு வந்தேன்ல, அதான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. என்ன இவ்வளோ க்யூட்டாக பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஸ்ட்ரைட்டாக கேட்குறீங்க. என்ன க்யூட்டாக பண்ணுறேனா, இதுக்கு பேர் தான் க்யூட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹையன்ஸை கேட்குறாங்க. ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் க்யூட்னஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்படியா, அப்போ நான் இதே மாதிரியே நிறையா நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹையன்ஸுக்கு சொல்கிறாரு. நீங்கள் இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் சிரிக்கிறத பார்த்துட்டு லீக்கும் அப்படியே ஹாப்பியாக இருக்குது. சரி லீ வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிடுறீங்க. நம்ம கீழே உட்காந்துக்கலாம் மேலே உட்காந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உனக்கு எங்கே பெட்டராக இருக்கும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹையன்ஸை கேட்குறாரு. நம்ம கீழே உட்காந்தா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறீங்க. சரி நம்ம மேலேயே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் நாங்கள் சாப்பாடை இறச்சிட்டோன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹையன்ஸை கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை, நானே பார்த்துக்கிறேன் வாங்க. தென் 3 பேருமே பெட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. இங்கே லின்னிக்கு பொறுத்துக்க முடியல, இவனுங்க அப்படியே 6 அடிச்சுட்டு போயிட்டே இருக்கானுங்களே, நான் ஒன்றுத்துக்குமே ஆளாய்க்கல, நான் 0வாக தானே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காரு. நம்ம லின்னியோட மைண்ட் அப்படியே இவங்க 2 பேர்த்துக்கு புரியுது. பாவாண்டா லின்னி, நம்ம சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம், பட் அது ஒன்று நடக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காரு. தென் இவங்க 3 பேரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க வேக வேகமாக. பிரைட்டு, லின்கி இதை எல்லாமே பார்த்துட்டு இவனுங்க எப்போதும் இவ்வளோ சீக்கிரம் சாப்பிட மாட்டானுங்களே, இன்றைக்கி ஏன் இப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. வின் அப்படியே ஜேகே கிட்ட என்ன தான் நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. தென் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அப்போதைக்கு வின்னும் ஜேகேவும் நின்று பேசிகிட்ருக்கானுங்க. இவனுங்க அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணானுங்க தெரியுமா, பட் கடைசியில் எல்லாம் ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. அதுக்கு வின் சொல்கிறாரு, நான் அப்போயே ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க, அந்த வயன் இருக்கால அவளுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கக்கிட்டே அவள் போட்டோம், நீங்கள் தேவையில்லாத வேலைலாம் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், பட் இவனுங்க தான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வின் சொல்கிறாரு. அப்போ ஜேகே, எனக்கு என்னமோ ஹைன்ஸுக்கும் வயனுக்கும் தான் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. எனக்கும் அப்படி தாண்டா தோணுது, அதனால தான் அவனுங்களோட இந்த பிளானில் நான் இன்டர்ஃபியர் ஆகலை, என்னையே ஃபஸ்ட்டு கேட்டானுங்க, அதனால தான் நான் போகல அப்படின்னு வின் சொல்கிறாரு. ஏய் எப்படி நம்ம ஒரே மாதிரியே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஹைஃபைன்னு காட்டுறாரு. அவரும் அப்படியே ஹைஃபை அடிக்கிறாரு. இவங்க 2 பேர் பண்ணுறத பார்த்துட்டு நம்ம பிரைட்டுக்கும் வீக்கும் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறானுங்க. பிரைட் கிட்ட எனக்கு என்னமோ இவனுங்க மேலே டவுட்டாக இருக்குடா அப்படின்றாரு. என்ன டவுட்டு, ஒரு வேளை இவனுங்க 2 பேர் சேர்ந்து அந்த பிளானை போட்டிருப்பானுங்களோ,
இல்லைடா இவனுங்களுக்கு அவ்வளோ இதெல்லாம் இல்லை அப்படின்னு பிரைட் சொல்கிறாரு. இல்லைடா இவனுங்க பண்ணியிருப்பானுங்கன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைட்டும் வியும் அப்படியே ஜேகே வின்னையும் அப்படியே இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஒரு லுக்கு விட்டுக்கிறாங்க. மற்ற மெம்பர்ஸ்க்கெல்லாம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னே தெரில. இந்த வி எப்போ பார்த்தாலும் ஜேகே பின்னாடியே போவான், இன்றைக்கி ஏன் இப்படி பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா நினைக்கிறாரு. தென் ஜெமினாவும் ஆமாம்மா இவனுங்களுக்கு என்ன ஆச்சு வா போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முன்னாடி வராங்க. தென் லில்லி ஒரு மாதிரியா சேடாக போகிறத பார்த்துட்டு ஏன்டா அவன் சேடாக போகிறான் அப்படின்னு ஜிமின் நம்ம வி கிட்ட கேட்குறாரு. வி அது இதோ அங்கே 2 பேரும் ஹைஃபை அடிச்சுட்டு விளையாடிட்டு இருக்கானுங்களே அவனுங்கனால தான் அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. என்ன இவனுங்கனாலையா? இவனுங்க என்ன பண்ணானுங்க? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது ப்ரோ, போங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வி போகிறாரு. இவனுங்களுக்கு என்ன தான் ஆச்சு? சரி நம்ம ஜேகே கிட்டேயாவது கேட்போமா அப்படின்றாங்க. இல்லை அவனுங்க ப்ராப்ளமில் நம்ம போயிட்டு கேட்டோம்னா கடைசியில் நமக்கு தான் ப்ராப்ளம், இவனுங்க 2 பேரும் ஹாப்பி ஆயிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறது உண்மை தான், வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே பேச்சுமா அப்படியே நைட் வாக்கு மாதிரி பண்ணுறாங்க. தென் நம்ம சுகா ஜிமினா பார்த்து இந்த வார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. நான் அப்படியே எங்கள் வீட்டில் சொல்கிற பொண்ணை மேரேஜ் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு ஹாப்பியாக செட்டில் ஆயிடுவேன் அப்படின்றாரு. சுகா அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸை பார்த்துட்டே நிற்கிறாங்க. என்ன அப்படின்னு ஜிமின் கேட்குறாங்க. அதுவா ஒன்றும் இல்லை ஹாப்பியாக மேரேஜ் பண்ணிவிட்டு நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமினுக்கு இதை பார்த்துட்டு இவன் என்ன இப்படி சொல்கிறான், லைட்டாக கூட பொசசிவ் ஆக மாட்டேங்கிறான் அப்படின்னு ஜிமின் நினைக்கிறாங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல, இவன் ஏன் அப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகா அந்த இடத்துலேருந்து அப்படியே ஒரு கேட் மாதிரி மாறிட்டு முன்னாடி ஓடுறாரு. இதை பார்த்துட்டு ஜிமினுக்கு இவன் ஏன் திடீர்னு கேட் மாதிரி மாறினான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை பின்னாடியே துரத்திட்டு போகிறாரு. ஹே நில்லு அப்படின்றாங்க. நம்ம சுகா நிற்கவே மாட்டேங்கிறாரு. ஹோ நீ என்கிட்டயே வேலையை காட்சியா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஜிமினோட பவரை வச்சு நம்ம சுகாவை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. அவருக்கு தான் கண்ட்ரோல் பவர் இருக்கே, அதுவும் அனிமல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. நம்ம சுகா எதுக்காக அப்படி மாறினார்னா ஹியூமனாக இருந்தால் அழுதா தெரிஞ்சிடும்ல, ஸோ நம்ம கேட்டாக மாறிட்டோன்னா அவருக்கு தெரியாது, ஸோ இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் போயிருப்பார். இதை ஜிமினை பார்த்துட்டு பிடிச்சிடுறாரு. அப்படியே தூக்கி இப்போ என் கேட்டை எதுக்கு இப்படி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் பேசவே மாட்டேங்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி மியோன்னு கத்திட்டே இருக்காரு. நீ பேசுகிறது எனக்கு புரியும் அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன நான் பேசுகிறது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. ஆமாம் அனிமல்ஸோட எல்லாமே எனக்கு தெரியும், எதையும் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறாங்க. இது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே முழிச்சிட்ருக்காங்க. இப்போ நீ அழுத தானே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே நான் எதுக்கு அழுவணும், நான் ஒன்றும் அழலை, நீ யாரையோ மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக இரு அப்படின்றாங்க. ஹே நான் அப்படி போயிடுவேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்றாங்க. நான் அப்படி நீ போயிடுவேன்னு சொல்லவே இல்லை, பட் நீ தானே அப்படி சொன்ன. இல்லை நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் சும்மா ஃபன்காக அப்படி சொன்னேன். ஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சுகா குதிக்க போகிறாரு. என்ன குதிக்கிறியா, நான் உன்னை விட்டாதானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. இப்போ நீ என்னை விடலைன்னா உன்னை நான் பரவி விட்டுருவேன் அப்படின்றாங்க. என்ன பரவி விட்டுருவியா, எங்க உன் நகத்தை காட்டு அப்படின்றாங்க. சுகா அப்படியே மறைச்சிட்டே இருக்காங்க. பிடிச்சி பார்த்துட்றாங்க. உனக்கு அவ்வளோவா நகமே இல்லை அப்படின்னு சொல்லி வம்பிழுத்துட்ருக்காரு. நம்ம ஜிமின் இப்படி விளையாடிட்டு இருக்கதை பார்த்துட்டு வி அங்கேருந்து வந்து இந்த பூனைக்குட்டி எப்படி இங்கே வந்துச்சு, எங்கே அந்த பூனைக்குட்டியை கொடு அப்படின்றாரு. இதெல்லாம் தர முடியாது, இது என்னோட பர்சனல் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. அதுவும் பர்சனல்னா அதுக்கு முன்னாடி எனக்கு அது அண்ணன் அப்படின்றாரு. என்ன நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு ஜிமின் கேட்குறாங்க. ஆமாம் என் அண்ணன் எப்படி மாறுவான்னு கூடவா எனக்கு தெரியாது, அவன் இது வரைக்கும் எதுவுமே மாறினதில்லைன்னு நினைக்கிறேன், பட் அன்றைக்கி ஒரு நாள் மாறினால அதை மட்டும்தான் பார்த்தேன், அதை வச்சு தான் இங்கெல்லாம் பூனைக்குட்டி அவ்வளோவா இருக்காதே, இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், அது உன் கையில் இருக்கா, அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது சுகாதான்னு. என்ன எங்கள் அண்ணனை மாற சொல்லி நீ கேம் விளையாடிட்டுருக்க அப்படின்னு வி கேட்குறாரு. உங்கள் அண்ணனை நான் எதுக்கு மாற சொல்ல போகிறேன், அவரை தான் மாறிட்டேன்ட்டு வந்து எஸ்கேப் ஆக பார்த்தாரு அப்படின்னு சரி. எங்கள் அண்ணன் ஒன்றும் எஸ்கேப்லாம் ஆக மாட்டான், ஒன்றை வேணால் எஸ்கேப் ஆக வைப்பான் அப்படின்னு வி சொல்கிறாரு. என்ன உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு ஜிமின் கேட்குறாங்க. இவனுங்க 2 பேர் சண்டை போடுறத பார்த்துட்டு ஐயோ நான் ஹியூமனாகவே மாறிடுறேன்னு சுகா அப்படியே ஹியூமனாகவே மாறிடுறாரு. இப்படி சுகா பார்த்துட்டு அண்ணா மறுபடியும் மாறேன் அப்படின்றாங்க. எதுக்குடா, உன் கூட நான் விளாட்ணும், நான் பொண்ணுக்குட்டி கூடலாம் விளையாடி ரொம்ப நாளாச்சு தெரியுமா, நான் வீட்டில் இருக்கப்போ விளாண்டது, நான் அது வரைக்கும் பார்க்கவே இல்லைன்றாரு. என்ன உனக்கு மாறணுமா, நீ சொன்ன மாதிரிலாம் என்னால் மாற முடியாது அப்படின்றாரு. இப்போ அவனுக்கு மட்டும் மாறி காமிச்ச அப்படின்றாங்க. நான் ஒன்றும் அவனுக்கு மாறிலாம் காமிக்கலை, அது எங்களோட பர்சனல் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிபின்னு சொல்கிறாரு. என்ன பர்சனலா, அது இது வரைக்கும் சுகா என்கிட்ட எதுவுமே மறைச்சதில்ல, நீ என்ன பர்சனல்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வீக்கு கோவம் வருது. என்ன கோவம் வருதா, இன்னும் கோவப்படு பார்ப்போம் அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறாரு. அங்கே ஜேகே நிற்கிறத பார்த்துட்டு உன் ஆள் தான் அங்கே நிற்கிறாங்களா, ஏன்டா எங்ககிட்ட வந்து வம்பிழுத்துட்ருக்க அப்படின்னு சுகா கேட்குறாரு.
அப்படியே சுகா ஒரு மாதிரி பார்த்துட்டு, இப்போல்லாம் நீங்கள் வந்ததுலேருந்து என்ன கண்டுக்கிறதே இல்லை தெரியுமா? என்னை கேர் பண்ணியும் பார்த்துக்க மாட்டேங்கிற, நான் உன் மேலே கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. ஹே நில்லு, நான் ஒன்றும் கண்டுக்கிறது இல்லையா? நீ தான் இங்கே வந்ததுலேருந்துட்டு ஜேகே பின்னாடி சுற்றிட்டு இந்த அண்ணனவே மறந்துட்ட, அது ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சுகா கேட்குறாங்க. அப்படியா அப்படின்னு ஜேகே பார்க்குறாங்க. ஆமாம்மா, அது என்னவோ உண்மைதான். அண்ணே எனக்கு உன்னை விட நிறைய வேலை இருக்குது சரியா? இதனால தான்டா நான் சொன்னேன் பார்த்தியா, இப்போ நீ எப்படி பேசுகிற? கரெக்டாக பிரைட்டு கூப்பிட்றாரு. போ, உன்னோட டியர் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து அழைப்பு வந்துருச்சு போ அப்படின்றாரு சுகா. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோச்சிக்கிட்டு இங்கேருந்து போகிறாரு வி. இவர் இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஜிமினி சுகாவும் சிரிச்சிட்டு நிற்கிறாங்க. தென் நம்ம ஹயன்சக், நீங்கள் அப்புறம் லீ 3 பேரும் சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டிங்க. அப்போ கரெக்டாக நம்ம தென் ரூமில் ஹயன்சக், நீங்கள் லீ, நீங்கள் 3 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. இப்போ அங்கே பெட்டெல்லாம் அப்படியே கொஞ்சம் ரைஸ் அப்படியே சிந்தி கிடக்க. இதை பார்த்துட்டு ஐயோ என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹயன்சக் சொல்கிறாரு. இல்லை இது ஒன்றாலாம் இல்லை, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. ஏன்னா நீ க்ளீன் பண்ணுறியா? இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹயன்சக் எந்திரிக்கிறாரு. அப்படியே நீங்கள் அவரை பார்த்து முறைக்கிறீங்க. அதை பார்த்துட்டு அப்படியே ஹயன்சக் அப்படியே அமைதியாடுறாரு. நீங்கள் இப்படி பண்ணவும் நீங்கள் ஹயன்சக் அமைதியாகவும் அதை பார்த்து சிரிச்சிடுறீங்க. இதெல்லாம் லீ பார்த்துட்டு சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்றாரு. ஏன் அதுக்குள்ளே கிளம்புற, நம்ம ஏதாவது ப்ளே பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. என்ன உனக்கு தான் டயர்டாக இருக்கே, ஏதாவது ப்ளே பண்ணுங்கிற? நானும் எவ்வளோ நேரம் தான் ரூம்குள்ளே இருப்பேன், எனக்கு வெளியே போனால் தான் ஒரு மாதிரி கோல்டாக இருக்கும், கொஞ்சம் டயர்டாக இருக்கும், உள்ளவே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இதை பார்த்துட்டு லீயும் புரிஞ்சுக்கிறாரு. சரி என்ன ப்ளே பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்தாரேன்னு சொல்லிட்டு நீங்கள் வாஷ்ரூம் போய்ட்டு வாஷ் பண்ணிட்டு அந்த பிளேட்லாம் அப்படியே அங்கே வச்சுட்டு வந்துட்டீங்க. இதை பார்த்துட்டு ஹயன்சக் வந்துட்டு இதை நானே பண்ணியிருப்பேனே. இல்லை பரவாயில்ல, நீங்கள் எனக்காக கஷ்டப்பட்டு அங்கே வந்து தூக்கிட்டு வந்தீங்கல்ல, அதுக்கு இது ஹெல்ப்பாக இருக்கட்டும் அப்படின்றாரு. ஓ அப்படியா, சரி நீங்கள் அப்படியே அந்த பெட்லாம் அழகாக வச்சுட்டு சரி என்ன ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஐயையோ ஆமாம்ல, இங்கே ப்ளே பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. சரி ஹயன்சக், நீ வேணா உன்னோட லைஃப் ஸ்டோரி சொல்கிறியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. என்னோட லைஃப் ஸ்டோரியா, அந்த அளவுக்கு எதுவும் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்றாரு. இல்லை பரவாயில்ல நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு லீயும் நீங்களும் கேட்குறீங்க. ஏன் லைஃப் ஸ்டோரியா, அதை நான் பிறந்த உடனே எங்கள் அம்மா நான் அவ்வளோ க்யூட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை கீழே இறக்கியே விடலையான்னு தெரியுமா அப்படின்றாரு. இதை நாங்கள் நம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு லீ கேட்குறாரு. அவன் க்யூட்டாக தானே இருக்கான், இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் அப்படி தான் இருக்கான், பட் இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவராக இருக்குது அப்படின்றாரு. சரி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் தானே எங்கள் அப்பா என்னை வாங்கிட்டாரு. 2 பேரும் மாற்றி சண்டை போடுவாங்களா, நான் அந்த வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. தென் எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் வச்சிட்ருப்பாங்களாம். அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் பெரியனா வளர்ந்து ப்ரைமரி ஸ்கூல் போனேன், மிடில் ஸ்கூல் போனேன். தென் அப்படியே ஹை ஸ்கூல் வந்தேன். ஹை ஸ்கூலில் எனக்கு ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுச்சு. பட் ஆனால் உனக்கு என்ன வேறு பொண்ணு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை எனக்கு வேறு பொண்ணுலாம் பிடிக்கல. எனக்கு என்னை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு பொண்ணும் இது வரைக்கும் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹென்சக் சொல்கிறாரு. ஓ அப்படியா, எனக்கான பொண்ணை எப்படி பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியும் தான். அப்போ தான் நான் இங்கே ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இங்கே எனக்கு ஒரு பர்சன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ரியலைஸ் பண்ணேன். அது வேறு யாரும் இல்லை, ஒய்யன் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. இதை பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகுது. உங்களோட ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. என்ன அவன் இப்படி சொல்லிகிட்டே இருக்கான், இதோட 2வது டைம் இப்படி ப்ரப்போஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. லீ இதை பார்த்துட்டு சரி நீ அவனுக்கு என்ன தான் ஆன்சர் பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க. நானா அது வந்துன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. சரி நீங்கள் 2 பேரும் வெளியே போங்கன்னு சொல்கிறீங்க. ஏன்னா நாங்கள் வெளியே போகணுமா, நான் அவன்கிட்ட 2 டைம் கேட்டேன், நீ இதுக்கான ஆன்சர் எப்போ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹயன்சக் கேட்குறாரு. தென் அப்படியே லீயும் ஹயன்சக்கும் வெளியே வந்துடுறாங்க. லீ ஹயன்சக்கை பார்த்துட்டு என்னடாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நான் அவள்கிட்ட 2 தடவை சொல்லிட்டேன், அவள் எந்த ஒரு ஆன்சருமே பண்ணல அப்படின்றாங்க. எனக்கு என்னமோ அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்கிறாரு. என்ன சொல்கிற, இதை ஆல்ரெடி லின்னி கேட்டான், பட் அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஆனால் அவள் உன்கிட்ட இப்படி பண்ணும்போது ஆன்சர் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தா. எனக்கு என்னமோ அது பேட் ஆன்சராக இருந்தால் அவரோட ரியாக்ஷனே வர மாதிரிருக்கும். நான் குட் ஆன்சர் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ டக்குன்னு நீங்கள் வெளியே வந்து ஹயன்சக் போயிட்டாரா என்னன்னு பார்க்குறீங்க. அங்கேயே தான் நின்றுட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹயன்சக் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு. எனக்கு ஒன்றா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஹயன்சக்கு ஒன்றுமே புரியல. என்ன உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, என்ன சொல்கிற? ஆமாம் எனக்கு ஒன்றா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றீங்க. லீக்கும் அப்படியே எதுவுமே புரியல. என்ன இவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. இது ஆனால் நான் ஆல்ரெடி
ரியலைஸ் பண்ண ஆன்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு லீ எங்கேருந்து போயிடுறாரு. அப்போ நீங்களும் ஹையுன்ஸுக்கும் தாங்க நின்றுட்டு தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க. தென் நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது ஹையுன்ஜினும் நம்ம ஃபிலிக்ஸும் வராங்க. 2 பேரும் வரதை பார்த்துட்டு, அதுவும் நம்ம ஹையுன்ஜின் வரதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. அதுவும் இல்லாமல் ஒரு படபடப்பாகவும் இருக்குது. இதை நம்ம ஹையுன்ஸுக்கு நோட் பண்ணிவிட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. உங்களுக்கு அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. பட் இருந்தாலும் என் கையை விடு அப்படின்றீங்க. அவர் புரிஞ்சுக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. தென் ஹையுன்ஜின் அங்கேருந்து வந்து என்ன இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நான் பரவாயில்ல. சரி நல்லா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திக்கி ஆன்சர் பண்ணுறீங்க. இதெல்லாம் ஃபிலிக்ஸும் தெரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும்ல நீங்கள் கொஞ்சம் லவ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நாங்கள் எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்றீங்க. எதனாலும் என்னை நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஹையுன்ஜின் கேட்குறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு இவனுக்கு தெரிஞ்சும் அப்படியே தெரியாத மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டீங்க. அப்போ டக்குன்னு நீங்கள் அங்கே இருக்க ஒரு பூச்செடி மாதிரி இருக்கா, அதில் உங்கள் கையை அப்படியே லைட்டாக கிழிச்சிக்கிறீங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹையுன்ஸுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஐயோ இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்குங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம பிரைட் வராங்க. என்னாச்சு, என்ன இப்படி கூட்டம் நின்றுட்டுருக்கீங்க, எங்கள் வயன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவள் கையில் கிழிச்சிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹையுன்ஸுக்கு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு வீக்கும் பிரைட்க்கும் வருது. உன்னால் பொறுப்பாக கூட அவளை பார்த்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹையுன்ஸுக்கு திட்டுறாங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் அவனை திட்டாதீங்க, அவனாச்சும் என் கூட சாப்பிட வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறீங்க. இதை பார்த்துட்டு பிரைட்டுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நம்ம இவ்வளோ கேர் பண்ணிக்கலையோ, ஒரு வேளை இவன் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு வீயும் பிரைட்டும் பார்க்குறாங்க. இல்லை என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் ஹையுன்ஜின் மேலே இருக்க கோவத்தில் நம்ம பிரைட்டை திட்டியிருப்பீங்க. இதை அவர் புரிஞ்சிக்காம நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போல் அப்படின்ட்டு சரி உன் கையை காட்டு அப்படின்ட்டாரு. நீங்கள் கையை காமிக்கிறீங்க. அவங்க கையில் அடிபட்டுருக்க காயத்தான் அப்படியே மறைய வச்சிடுறாரு. தென் சரி நாங்கள் என்ன கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹையுன்ஜின் ஃபிலிக்ஸும் போகிறாங்க. இதை பார்த்துட்டு என்னை மன்னிச்சிருவையன், நான் உன்னை தெரியாமல் அப்படி பேசிட்டேன் அப்படின்றாரு. இல்லை நீ அப்படிலாம் ஒன்றும் பேசலை, நீ ஏன் இப்போ யாரோ மாதிரி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரைட் கிட்டே கேட்குறீங்க. இல்லை நான் டக்குன்னு வந்தோன்னே வேறு ஏதோ நினச்சிட்டேன், பட் ஹையுன்ஜின்னால தானே இப்படி நீ பேசிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹையுன்ஸுக்கும் புரியுது. ஓ ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்போ பிரைட்க்கு கோவம் வந்து நீ ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேங்கான் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இதை பார்த்துட்டேன். அவன் ஏன்டா பார்த்துக்கணும், அவங்க பார்த்துக்க தான் வேற ஆள், அதான் நம்மளாக இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி பேசுகிறாரு. ஹையுன்ஸுக்கும் உங்களுக்கும் ஒன்றுமே புரியல. இவனுங்க ஏன் இப்படி நடந்துக்கிறானுங்க, நீங்கள் ஹையுன்ஸுக்கு அப்படி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறீங்க. நான் இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் அங்கேருந்து கோவமாக போயிட்டுருக்காரு. இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியல. வீயும் சரிம்மா நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீயும் போயிடாரு. வி என்ன தான் நடக்குது சொல்லேன் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, நீ பார்த்து சேஃபாயிரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம பிரைட்க்கும் வீக்கும் என்ன கோவம்னா, நீங்கள் நம்ம ஹையுன்ஸுக்கு பற்றி பேசிகிட்ருக்கீங்கல்ல, அதுவும் நம்ம லின்னியை அவாய்ட் பண்ணுறீங்க. இதனால் அவங்க 2 பேர்த்துக்கும் வந்துட்டு இப்படி போகிறாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணுறது, இவனுங்க ஏன் இப்படி போகிறானுங்க, ஒரு வேளை நான் கீழே சாப்பிட வராதனால கோச்சிக்கிட்டானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ திடீர்னு பிரைட் திரும்பி நீ சாப்பிட வராதனாலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் நினச்சது இவனுக்கு எப்படி தெரியும், சரி நீ எதனால் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம நாளைக்கு மார்னிங் பார்ப்போம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பிரைட் போயிடுறாரு. வியும் தென் உங்களை பார்த்து சிரிச்சுட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. சரி இப்போ நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. அப்போ ஹையுன்ஸுக்கு ஒரு மாதிரி சேடாகவே உள்ளே போகிறாரு. டக்குன்னு நம்ம பிரைட்டை வியூ ஓடி வந்துட்டு அப்பா ஒரு வழியாக அவங்க 2 பேரும் எதுவும் சொல்லிக்கல போல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஹேண்ட் ஷேக் மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க அந்த இடத்துலேருந்து. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வந்து நிற்கிறீங்க. இப்போ லீயும் ஹையுன்ஸுக்கும் என்ன கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கிளம்புவோமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து நிற்கிறீங்க. அப்போ நிறைய பேர் எல்லாம் அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க, மற்ற மெம்பர்ஸ் எல்லாம். என்னம்மா அவனுக்கு இப்போ எப்படி இருக்கு, எல்லாத்தையும் ஒரு பாடு படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் சும்மா அப்படியே கலாய்ச்சிட்ருக்காரு. உனக்காக எத்தனை பேர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு, எல்லாருமே அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் என்ன அவாய்ட் பண்ணாங்க, அதான் உனக்காக இவங்க என்ன அவாய்ட் பண்ணாங்க, அதான் உனக்காக இங்கேருந்து ப்ராக்டிக்ஸே அவாய்ட் பண்ணாங்களே உன்னோட டீம் லீடரும் உன் டீம் மெம்பர்ஸும் அப்படின்னு ஆரம்பம் சொல்கிறாரு. நீ ரொம்ப லக்கி தான் அப்படின்னு ஆரம்பம் சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜின்னை பார்க்குறீங்க. ஜின்னும் அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ எனக்கு ஓகேவான்னு கேட்குறாங்க. நான் ஓகே தான், சரி நம்ம ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க.
தென் அங்கே இருக்க மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் ஓடி வந்துட்டு உங்ககிட்ட எப்படி இருக்க எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்கீங்க. நான் நல்லா தான் இருக்கேன். சரி நம்ம ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றீங்க. இப்போ இவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ட்ரைனிங்கை முடிச்சிட்டாங்கல்ல. ஸோ இவங்க டீம் மெம்பர்ஸ் இருக்க இடத்துக்கே தான் உங்கள் டீம் மெம்பர்ஸும் அப்படியே வராங்க. சரி இன்றைக்கான நமக்கு ட்ரைனிங் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அவங்கள பார்க்குறாரு. ஹே ஒயன், உன்னோட பவர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. என்னோட பவர் வந்து அதான் நான் யாரையாவது ஒருத்தரை லைட்டாக டச் பண்ணாலே இல்லை கோவத்தோடு அடிக்கணும்னு பார்த்தாலே அடித்தாலே பறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை இல்லை அது மட்டும் பவர்ஸ் கிடையாது. உனக்கு ஒன்று தெரியுமா, நீ உன்னோட கோவத்தை வெளிக்கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோவேன், அங்கே இருக்க இப்போ நீ கீழே தரை கையை வச்சுன்னு வச்சுக்கோவேன், உனக்கு எதிராக எந்த பர்சன் இருக்காங்களோ அவங்க கீழே விழுந்துருவாங்க அப்படின்றாரு. என்ன சொல்கிறீங்க, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா உன் கோவத்தை நீ அந்த தரை மேலே காமிக்கிற. இந்த தரை யாரோடது? அதான் நம்ம லேண்ட் பவர், அது ஹையன்ஜனோடது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், நீங்கள் ஹையன்ஜனோட லேண்ட் மேலே உங்கள் பவர் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ அந்த பவர் என்ன ஆகும், உங்களால் லேண்டை எதுவும் பண்ண முடியாது. அந்த இடத்துல எந்த மனுஷங்க நிற்கிறாங்களோ அவங்க மேலே தான் இந்த பவர் போய் டார்கெட் பண்ணும் அப்படின்றாரு. ஓ அப்படியா, சரி இதுக்கு யார் வாலண்டியராக வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ ஹையன்ஜன் நான் வரேன் அப்படின்றாரு. ஆனால் நீ ஆரமோட டீமே அப்படின்றாங்க. பரவாயில்ல, எங்கள் டீமில் நாங்கள் ட்ரைனிங்லாம் முடிச்சிட்டோம், ஹையன்ஜனும் நல்லா கற்றுக்கிட்டான், நீங்கள் அவனை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. ஆனால் அவன் லேண்ட் பவர், ஒயன் அவன் மேலே பவரை யூஸ் பண்ணாலும் அவனுக்கு எதுவுமே ஆகாது, லேண்ட் அவனை ப்ரொடெக்ட் தானே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாரு. நீ சொல்கிறது கரெக்டு தான், பட் அவளுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. இது நம்ம ஹையன்ஜன் வந்து முன்னாடி நிற்கிறாரு. ஒயன் இப்போ உன் பவரை யூஸ் பண்ணு அப்படின்றாங்க. நீங்கள் அவங்க பவரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில, உன் கண்ணை மூடிட்டு உன்னோட எய்ம் யாரோ அவங்கள நோக்கி தரையில் கையை வையன் அப்படின்றாரு. நீங்கள் ஹையன்ஜன் மேலே இருக்க கோவத்தில் ஹையன்ஜனை பார்த்துக்கிட்டே கீழே அப்படியே தரை மேலே கை வைக்கிறீங்க. பட் அந்த தரை எதுவுமே பண்ண மாட்டேங்குது, ரியாக்ட் பண்ண மாட்டேங்குது. ரீசன் என்னன்னா ஹையன்ஜன் தானே நம்ம லேண்டோட பவர், எதுவுமே அவருக்கு ஆக மாட்டேங்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு எந்திரிச்சு இல்லை இல்லை அதான் சொன்னார்ல அவர் லேண்டோட பவர்னு சொல்லிட்டு, அவரால் என்ன எதுவுமே அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்ப போகிறீங்க. இரு நீ அதுக்குள்ளே இங்கேருந்து போனால் எப்படி, நீ அவனை அட்டாக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உங்கள் கோவத்தை அவர் மேலே போய் அப்படி கையை வச்சு டச் பண்ணுறீங்க. பட் அப்படியே அவர் பறந்து போய் விழுறாரு. இது எல்லாமே பார்த்துட்டு இவளோட பவர் தான் நமக்கு தெரியுமே, ஆல்ரெடி என்னையவே தூக்கி போட்டா அப்படின்னு சொல்லிட்டு லிந்தி பார்க்குறாரு. தென் ஜின் உங்ககிட்ட நீ தப்பு பண்ணுற அப்படின்றாரு. நான் என்ன தப்பு பண்ணேன், நீ இப்போ பக்கத்தில் இங்கே வார் நடக்குதுன்னு வச்சுக்கவேன், நீ அந்த ஆள் பக்கத்தில் போயிட்டு உன்னோட பவரை யூஸ் பண்ணினா அவன் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு உன்னை ஈஸியாக போட்டுருவான், நீ தான் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. சரி இப்போ நான் என் பவரை எப்படி தான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதான் உன்னோட உள்ளுக்குள்ளே இருக்க உன்னோட அந்த பவர்ஸை நீ தான் வெளியே கொண்டு வரணும் அப்படின்றாரு. அதான் எப்படின்னு எனக்கு தெரியலையே. நீங்கள் ஜின்னை பார்த்த இப்போ நான் வாட்டரில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், வாட்டர் மேலே பவர் காமிச்சுன்னா அந்த வாட்டர் பவரோட இது வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்போது நான் லேண்டில் இருந்தேன்னா அதே மாதிரி தான் எல்லாமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது எனக்கு புரியுது, நீ பரவாயில்ல இவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் உனக்கு ஒரு மேஜிக் ஸ்பெல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. என்ன மேஜிக் ஸ்பெல், நீ உன்னோட பவரை அவங்க மேலே கையை வச்சா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு அர்த்தம் இல்லை, அந்த பர்சனோட என்ன திங்ஸ் போட்டிருக்காங்களோ, ஐ மீன் இப்போ அந்த பர்சன் பேர் தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நமக்கு எதிர்க்க போகிற வாரில் அங்கே ஹியூமன்ஸ் மட்டும்தான் இருப்பாங்கன்னு இல்லை, நிறைய வித்தியாசமான விலங்குகள், ஐ மீன் நம்மள மாதிரி நார்மலான விலங்குகள் கிடையாது, சிறுத்தை அந்த மாதிரி கிடையாது, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும், அதெல்லாம் பார்க்கவே கொடூரமாக இருக்கும். அப்புறம் நிறைய பெரிய உருவம்லாம் இருக்கும். அதை உனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ உனக்கு புரியுதா, எப்படி புரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நான் நிறையா மூவிஸ்லலாம் பார்த்துருக்கேன், அது மாதிரின்னு மட்டும் இல்லை, இதை விட பயங்கரமாலாம் இங்கே நிறையா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, நீ பயப்பட தேவையில்ல, உன் மனசில் அந்த உருவம் எப்படி இருக்கோ அதை அப்படியே பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு அந்த உருவத்தோட பேரை சொல்லணுங்கிற இது இல்லை, அது என்னென்ன போட்டிருக்கு அதை பார்த்துட்டு நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பவரை அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே அந்த இடத்துல பறந்து விழுந்துடும் அப்படின்றாரு. ஓ அப்படியா, சரி ஹையன்ஜனை இப்போ பாரு அப்படின்றாரு. ஹையன்ஜனை நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ உனக்கு ஹையன்ஜன் பேர் தெரியும், ஸோ அதனால் நீ அவன் பேரை சொல்ல வேணாம், அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான், அவன் என்னென்ன திங்ஸ் போட்டிருக்கான்னு பார்த்துட்டு
அவனை நீ அப்படியே கண்ண மூடி யோசிச்சுட்டு உன் பவர் யூஸ் பண்ணு அப்படின்ட்டாரு. ஹயுன்ஜின் இப்போ பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு அண்ட் செயின் அந்த மாதிரி நிறையா போட்டிருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே மனசில் நினச்சிட்டு ஹயுன்ஜின் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் பவர் அப்படியே ஹயுன்ஜின் மேலே போய் விழுது. அப்படியே ஹயுன்ஜின் விழுந்துடுறாரு. இதை பார்த்துட்டு லின்னிக்கும் ஹயுன்ஸுக்கும் செம்ம சிரிப்பு. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐயோ அம்மா, உனக்கு எவ்வளோ நாள்மா என் மேலே இவ்வளோ ஒரு பழி, என்னை இப்படி அடிச்சு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹயுன்ஜின் கேட்குறாரு. என்னை மன்னிச்சிடுங்க. ஐயையோ என்னை மன்னிச்சிடுங்க, இது ஏன் தப்பு தான் சொல்லிட்டு நீங்கள் ஹயுன்ஜினை தூக்க போகிறீங்க. இல்லை வேணாம், நீ டச் கூட பண்ணாத, அப்புறம் எனக்கு ஏதாவது ஆயிரும்ட்டாரு. என்னை மன்னிச்சிடுங்க சாரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ தான் சிரிக்கிறீங்க. நீங்கள் சிரிக்கிறத பார்த்துட்டு ஹயுன்ஜினுக்கும் ஹாப்பியாக இருக்குது. நீ எப்பொழுதும் இப்படி ஆயிரு, நீ அதுக்காக ஹாப்பியாக இருக்கணும்னா என்னை நீ எத்தனை தடவை வேணாலும் தரலாம் அப்படின்னு ஹயுன்ஜின் சொல்லிட்டாரு. நீங்கள் சிரிக்கிறீங்க அதை பார்த்துட்டு. ஹயுன்ஜின் கையை கொடுக்குறீங்க, அப்படியே தூக்கிடுறீங்க. உங்களோட பவரை பார்த்துட்டு எல்லாம் அப்படியே வியந்து போகிறாங்க. உன்னோட பவர் இதுதான் மெயினான பவர் அப்படின்றாரு. என்ன சொல்கிறீங்க? உன்னால் எந்த ஒரு பொருளையும் தூக்க முடியும் அப்படின்றாரு. என்ன? ஆமாம், நீ இப்போ அதை அடிக்கிறேன்னு வச்சுக்கவேன், அதை அழிக்கிறதுக்கு உனக்கு ஒரு பவர் இருக்கணும்ல. அந்த பவரோட ஸ்டார்டிங் தான் இது. அந்த பவரை நீ தூக்கி போட்டு தானே அடிக்க முடியும். ஸோ அதனால் அது உன்னால் தூக்கவும் முடியும், எவ்வளோ ஒரு வெயிட்டாக இருந்தாலும் அப்படின்றாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியுது, ஐயோ ஜின் நீங்கள் வேறு லெவல் அப்படின்றீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே ஜின், நீ நல்லா தான் சொல்லி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் சொல்கிறாரு. ஆர்மிஸ் நம்ம 12 கிங்ஸ் வேர்ல்டில் என்னென்ன நடக்க போகுது, ஜின்னு மற்ற மெம்பர்ஸ்க்கெல்லாம் பவர்ஸை எப்படி சொல்லி கொடுக்க போகிறாங்க, நீங்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி இந்த வேர்ல்டை காப்பாற்ற போகிறீங்க. ஆர்மிஸ், இந்த 12 கிங்ஸ் அந்த 2 எம்பரர்ஸ் பார்ட் 15ல் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பாய் ஆர்மிஸ், நம்ம 12 கிங்ஸ் அந்த 2 எம்பரர்ஸ் பார்ட் 16ல் மீட் பண்ணுவோம். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.